Hello everyone, welcome to Southern Food Channel. ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பொங்கல் லீவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து தோப்பில் நம்ம இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி விறகு அடுப்பில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆயில் 400 கிராம் ஊற்றிக்கலாம். நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கோம். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயம் 800 கிராம் அளவு எடுத்து அதை ஸ்லைஸாக கட் பண்ணி அதை நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட ஏலக்காய் பட்டை கிராம் மிக்ஸ் உள்ள பாக்கெட்லேருந்து ஒரு பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ அதை நல்லா வதக்கி ஆனியன் ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு நான் 100 கிராம் நெய் எடுத்திருக்கேன். அதில் இப்போ நான் 50 கிராம் மற்றும் இப்போ முதல்ல சேர்த்து அதை நான் கிண்டி விட்டுக்கிறேன். அடுத்து நாங்கள் 6 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறோம். அதை ஒரு 10 செகண்ட் கிண்டி விட்டுக்கிறோம். அது கூட 1/4 கை அளவுக்கு மல்லி புதினாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை நான் வதக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி போடவும் வதக்கி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிறோம். இஞ்சி 200 கிராம் எடுத்துருக்கோம். பூண்டு 100 கிராம் எடுத்து அதை நம்ம அரைச்சி நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். இஞ்சி சேர்க்கும்போது அடி பிடிச்சிது அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. அடுத்து நான் 500 கிராம் தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த ஆயிலெலாம் மேலே வர்ற அளவுக்கு நம்ம நல்லா தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கீழே அடி பிடிக்காமல் இருக்க நான் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா தக்காளியை இப்போ வதக்கி விட்டுக்கிறோம். இப்போது சக்தி பிராண்ட் பிரியாணி மசாலா 2 பாக்கெட், அதாவது 200 கிராமில் 100 கிராம் முதல்ல சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அது ஒரு 10 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் மீதம் இருக்கிற பிரியாணி மசாலா, அதாவது 100 கிராம் பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே கரம் மசாலா ஒரு 20 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா சேர்க்கும்போது கீழே நல்லா அடி பிடிக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் தண்ணியை நம்ம போட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மசாலா எல்லா காய்கறி எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ சிக்கனுங்கிற கணக்கில் எடுத்து அதை நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரை கைப்பிடி அளவுக்கு, அரை கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி மல்லி இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட அரை எலும்புச்சையை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன்.
அடுத்து தயிர் நம்ம 100 ml சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ திறந்து பார்ப்போம். இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்கிற விகிதத்தில் நாங்கள் எடுத்திருக்கோம். அதாவது 10 டம்ளர் அரிசிக்கு 15 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அந்த அளவில் நாங்கள் இப்போ தண்ணி சேர்த்துட்ருக்கோம். தண்ணி சேர்த்ததும் அதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு இப்போ கொஞ்சம் கொதி வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து நாங்கள் இப்போ திறந்து பார்க்குறோம். நல்லா கொதி வந்துருச்சு. ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசியை நாங்கள் இப்போது நடுவில் நாங்கள் தட்டிடுறோம். அதை நல்லா கிண்டி விடாமல் லைட்டாக பரப்பி விட்டுட்டு நாங்கள் அதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிடுறோம். கிண்டி விட்டால் வந்து அரிசிலாம் உடஞ்சிரும். உப்பு கரெக்டாக உடஞ்சிட போகுது. 3 நிமிஷம் கழித்து இப்போ திறந்து பார்த்தோம். அதை லைட்டாக கிண்டி விட்டு பார்க்கும்போது அரிசி 3/4 பதத்தில் வெந்திருந்தது. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை அடுப்புலேருந்து எடுத்து தனியாக வச்சு நம்ம இப்போ தம் போட்டுடலாம். விறகடுப்பில் பண்ணுறதுனால நம்ம அந்த இடத்துல வச்சு தம்மு போட்டால் கீழே உள்ள ஹீட்னால் கீழே ரொம்ப அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் வேறு இடத்துல வச்சு தம்மு போடுறோம். கையை வைக்காதவனே, அதாவது மேலே உள்ள இதை விறகடுப்பில் இருக்கிற கறியை எடுத்து நம்ம இப்போ மூடி இருக்கிற மூடிக்கு மேலே நம்ம போட்டுடலாம். அது நல்லா எல்லாம் நல்லா பரப்பி விட்டு அந்த கறியை நல்லா போட்டு வச்சிடலாம். அப்படியே 20 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். எல்லாத்தையும் எடுத்தான். வாவ், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராக வந்திருக்கு. இது மேலே மீதி இருக்கிற 50 ml நெய்யை ஊற்றிடலாம். முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து போட மறந்துட்டோம். அதனால் இப்போ மேலே இப்போ தூவி விட்டுக்கிறோம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து நம்ம இப்போ நல்லா சோறை நல்லா உடஞ்சிராமல் கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே எடுத்து மூடி வை. இப்போ கிண்ட விடலாம் நினைக்கிறேன். இறங்கும்ல அப்படியே கிண்டி தான் போடணும். கிண்டிடவா? சின்ன கண்டி கட்டுறியா? கரெக்டாக. அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சிட்டோம். இன்றைக்கி நம்ம ஒரு பொடி பிடிச்சிட வேண்டி தான். இது போல் ஃபுட் அண்ட் குக்கிங் ரிலேட்டட் வீடியோவுக்கு எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி.